வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 19ஆம் நூற்றாண்டில் ஆசியாவின் வரலாற்றை மாற்றியமைத்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று ஓபியம் வார் என்று அழைக்கப்படும் அபின் போர் ஆகும். பிரிட்டிஷ் பேரரசு சீனாவில் அபின் போதைப் பொருளை கொண்டு சென்று விற்றதால் ஏற்பட்ட மோதலே இப்போருக்கு காரணமாகும். அதன் பின்னணியையும் அதன் விளைவாக சீனாவின் அண்டை நாடான தாய்லாந்தில் உருவான தாக்கத்தை பற்றியும் தான் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷார் சீனாவிலிருந்து பெருமளவில் தேயிலை மற்றும் பட்டுப் பொருட்களை இறக்குமதி செய்தனர். இதனால் பிரிட்டனின் வெள்ளி நாணயங்கள் சீனாவிற்குள் பெருமளவில் சென்றன. ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லப்படும் இந்த வர்த்தக பற்றாக்குறையை சமாளிக்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் விளைவிக்கப்பட்ட போதைப் பொருளான அபினை சீனாவிற்குள் கொண்டு சென்று விற்பனை செய்ய ஆரம்பித்தது. அதன் விளைவாக லட்சக்கணக்கான சீனர்கள் இந்த அபின் போதைப் பொருளுக்கு அடிமையானார்கள். சீனாவின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் உடல் நலம் சீரழிந்தது. அதனால் கோபமுற்ற சீனா 1839 இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை தடை செய்து பிரிட்டிஷாரின் அபின் பெட்டிகளையும் அழித்தது. இதனால் கோபமுற்ற பிரிட்டன் சீனாவின் மீது தொடுத்த போரே முதலாம் அபின் போர் 1839 முதல் 1842 வரை நடந்த முதலாம் அபின் போர் ஆகும். நவீன ஆயுதங்களை கொண்ட பிரிட்டிஷ் படையினை எதிர்கொள்ள இயலாத சீனா அப்போரில் தோற்றுப்போனது. அதைத் தொடர்ந்து உருவான நாஞ்சிங் உடன்படிக்கையின்படி ஹாங்காங் தீவை சீனா பிரிட்டனுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்படி கொடுக்கப்பட்ட ஹாங்காங் 156 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் 1996ஆம் ஆண்டுதான் சீனாவிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டது. சீனாவைப் போலவே தாய்லாந்திலும் சீன புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூலம் அபின் போதை பழக்கம் பரவத் தொடங்கியது. நாட்டின் அமைதியும் மக்களின் உழைப்பும் வீணாவதை உணர்ந்த அப்போதைய மன்னரான 3ஆம் ராமர், அதாவது 1824 முதல் 1851 வரை 27 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த 3ஆம் ராமருடைய ஆட்சியில் பிரிட்டன் தன் நாட்டின் மீதும் இதே தந்திரத்தை பயன்படுத்தக்கூடும் என்று அபின் போதைப்பொருள் மீது எச்சரிக்கையாக இருந்தார். சீனா அபினுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அதே 1839ஆம் ஆண்டில் மன்னர் 3ஆம் ராமர் தாய்லாந்து முழுவதும் அபின் இறக்குமதி, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க கடுமையான அரச ஆணையை பிறப்பித்தார். அபின் கடத்தலில் ஈடுபடும் பெரிய கடத்தல்காரர்களுக்கு உச்சபட்சமாக மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சட்டமும் கொண்டு வரப்பட்டது. மன்னரின் உத்தரவின் பேரில் நாடு முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு பெருமளவிலான சட்டவிரோத அபின் பறிமுதல் செய்யப்பட்டது. 1839 மற்றும் 1850 ஆகிய 2 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட டன் கணக்கிலான அபின் போதைப்பொருள் பேங்காக் அரச அரண்மனைக்கு முன்பாக பொதுமக்களின் முன்னிலையில் கொளுத்தி சாம்பலாக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட அபின் கட்டிகளை எரித்து சாம்பலாக்கிய 3ஆம் ராமர் அதன் அச்சுறுத்தலை வெறும் சாம்பலோடு மட்டும் விட்டுவிட விரும்பவில்லை. அந்த போதைப் பொருள் தாய்லாந்து நாட்டிற்குள் கடத்தி வரப்பட்ட உலோகத்தாலான அபின் பெட்டிகளை, அதாவது ஓபியம் பாக்ஸஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அபின் பெட்டிகளை நாட்டின் ஆன்மீக வலிமையின் அடையாளமாக மாற்ற ஓர் உன்னதமான முடிவினை எடுத்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உலோக அபின் பெட்டிகளை ஒன்று சேர்த்து உருக்கி ஓர் அழகான புத்தர் சிலை வடிவிக்கப்பட்டது. இந்த புத்தர் சிலைக்கு அதிகாரப்பூர்வமாக ஃப்ரா புத்தா கிளக் ஃபின் என்று பெயரிடப்பட்டது. அதாவது தாய்லாந்து மொழியில் கிளக் என்றால் சிறிய பெட்டி என்றும் ஃபின் என்றால் அபின் என்றும் பொருள்படும். அதாவது அபின் பெட்டி புத்தர் அல்லது ஓபியம் பாக்ஸ் புத்தா என்று இன்றளவும் பெயர் வரும்படி அந்த புத்தர் சிலை உருவாக்கப்பட்டது. இவ்வாறாக நாட்டின் அமைதியை கெடுக்க வந்த ஒரு போதைப் பொருளின் கொள்கலன்கள்
மக்களின் ஆன்மீகத்தை வளர்க்கும் அமைதியின் வடிவமாக மாற்றப்பட்டன. அபின் பெட்டி புத்தர் சிலையை செய்து முடித்த பிறகு சிலைகளை வார்க்க பயன்படுத்திய உலோகம் கொஞ்சம் மிஞ்சியது. தாய்லாந்து கலாச்சாரத்தில் புத்தர் சிலை செய்ய பயன்படுத்திய உலோகத்தை வீணாக்கக்கூடாது என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே எஞ்சியிருந்த அந்த உலோக கலவையை கொண்டு அதே வாட் சுதாத் ஆலய வளாகத்தில் மற்றொரு சிறிய புத்தர் சிலை வடிக்கப்பட்டது. இந்த சிலைக்கு லுவாங் ஃபோ லூயா என்று பெயரிடப்பட்டது. தாய்லாந்து மொழியில் லூயா என்றால் எஞ்சியிருப்பது அல்லது மீறி பொருட்கள் என்று பொருள். இன்றளவும் பேங்காக்கில் உள்ள வாட் சுதாத்தெப்வரராம் ஆலயத்திற்கு வரும் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த இரு சிலைகளையும் தரிசித்து வருகின்றனர். அதைத்தான் நீங்களும் இந்த காணொளியில் கண்டு தரிசித்திருக்கின்றீர்கள். வரலாற்றில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தாய்லாந்தையும் அபின் வர்த்தகத்தை அனுமதிக்குமாறு வற்புறுத்தியது. ஆனால் சீன போரில் தோற்றதை உற்று நோக்கிய தாய்லாந்து மன்னர் பிரிட்டனுடன் நேரடியாக மோதாமல் தந்திரமாக செயல்பட்டார். மேற்கத்திய நாடுகளுடன் வர்த்தக உடன்படிக்கைகளை செய்து கொண்ட போதிலும் அபின் வர்த்தகத்திற்கு மட்டும் எவ்வித அனுமதியும் தராமல் தாய்லாந்தின் இறையாண்மையை காத்துக்கொண்டார். அதன் காரணமாகவே தென்கிழக்கு ஆசியாவில் மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமை ஆகாமல் தப்பித்த ஒரே நாடாக தாய்லாந்து இன்றளவும் வரலாற்றில் நிமிர்ந்து நிற்கின்றது. நண்பர்களே, மீண்டும் ஓர் இலக்கிய வரலாற்று காணொளியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.